எல்லாருக்கும் வணக்கம். பகீரேசர் வரணும். ஏன்னா இங்க நிற்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். சரி, ஜெயபாஸ்கரனுக்கும் மரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி சீனிவாசசாமி அவர்கள் நிறைய சொன்னாங்க. அற்புதமா இருந்துச்சு சீனிவாசசாமி அவங்களுடைய பேச்சு. ஒரு மர நிழல்ல தான் ஜெயபாஸ்கருடைய மரம் கவிதை நானும் பிருந்தாசரையும் கேட்டோம். 18 சாரதா பார்த்துருன்னா அது அங்கதான் தங்கியிருந்தோம் சாலை கிராமத்துல. அந்த மரக்கடியில நின்று ஒரு நீண்ட கவிதை, அந்த எங்க வேலை படுற நிழல் கூட நகர்ந்து போயிடுச்சு இந்த கவிதை முடியும் போது. மிக அற்புதமான கவிதை. இப்பயும் நினைவில் இருக்கு அந்த கவிதை. அவ்வளவு பெரிய நீண்ட ஒரு கவிதை அப்ப அவர் சொல்லுவாரு. அவரை நம்ம நிறைய நண்பர்கள்லாம் எப்ப கூடினாலும் ஜெயபாஸ்கரன்ட்ட இந்த மரங்கவிதை, பை கவிதை, நானும் நீயும் கவிதை, இதெல்லாம் தொடர்ந்து நான் கேட்டுட்டே இருப்பேன். அவருடைய கவிதைகள் ஒரு சிறுகதை இருக்கும். சினிமாவுக்காக வந்தவர் தான் சார். வந்துட்டாங்க பாகிரேஷ் சார். ஸ்ரீராமசாமி சொன்ன மாதிரி இங்க ஆசிரியர் பாட தொடங்கினாங்க இல்லையா, பச்சையப்பன், நாங்கள் அதில் தான் தொடங்கணும். எங்களுடைய ஆசிரியர், எங்களுடைய குருநாதர், சினிமாவுக்கு நான் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். எல்லா மேடையிலும் அதை பற்றி சொல்லியிருக்கேன். அவர் இருக்கிற மேடையில நிச்சயமா அதை சொல்லணும். ஒரு ஏகலைவன் சொன்னார் ஸ்ரீராமசாமி. எனக்கும் அவர் தான் குரு. பகீரேசருக்கு பார்த்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் அப்படின்னு தான் நான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்தேன். இந்த குட்டி கதைகள் பற்றி சொன்னாங்களா, பாக்கியெல்லாம் வந்தது. பாக்கியா வந்த புதுசுல நானும் தம்பியும் யாரு முதல்ல படிக்கிறதுக்கு சண்டை போட்டு 2ஆ பிச்சு அவன் பாதி நான் பாதியெல்லாம் படிச்சிருக்கோம். அவ்வளவு ஆர்வமா இருக்கும் அந்த புக்கு. அப்போ அறிவுமதி என்ன ஒரு சொன்னாரு, பகீரேசர் கவிதையெல்லாம் எழுதுவாரானே, நீ கூட ஒர்க் பண்ணீங்களா தெரியுமா கேட்டேன். ஆரம்ப காலத்தை எழுதுனாரு, அதுக்கப்புறம் எழுதுறது இல்லை சொன்னப்ப நான் டைரக்டர்கிட்ட கேட்க வருவேன், சரி கவிதை எழுதுறது இல்லையான்னு சொன்னாரு. இல்லை, என்னுடைய ஃபோக்கஸ் எந்த சூழ்நிலையும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி சினிமாக்குள்ளதான் என்னுடைய ஆர்வம் இருக்கணும்னு சொல்றதுக்காக கவிதை எழுத நிறுத்திட்டேன்னு சொன்னார். அவருடைய கவிதைகள் எல்லாமே திரைப்படங்கள்ல அவர் எழுதியிருப்பார். எத்தனை படங்கள்ல இருக்கிற அவருடைய வசனம் அது கவிதை தான். பல படங்கள்ல அது எத்தனையோ டிஸ்கஷன்ல அவரை பத்தி பேசாம எங்களுடைய டிஸ்கஷன் அறையில முழுமையே அடையாது. கிழக்கே போற படத்துல ஒரு வசனம் இருக்கும். அந்த படத்துல அந்த ஹீரோ கவிஞன். அவன் எழுதி வச்ச கவிதையெல்லாம் ஒரு மாடு மூத்திரம் போய் அந்த கவிதையில பட்டு அழிஞ்சிடும். அவன் எடுத்து தட்டி எடுத்துட்டு இருப்பான். பக்கத்துல அவர் கேட்பார், என்னாச்சுதான் கேட்பார். இல்ல, நான் எழுதி வச்ச கவிதையெல்லாம் அழிஞ்சிருச்சு, இந்த தண்ணி பட்டுமா, அழிகிற மாதிரி நீ ஏன்டா எழுதுறதுன்னு கேட்பார். இதை விட ஒரு கவிதை தனியா எழுதிட முடியுமா? எவ்வளவு அற்புதமான கவிதைகள் நிறைய மௌனகீதங்கள் படத்துல அவங்க 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கும்போது அந்த சரிதாவை ஒருத்தர் தொடர்ந்து தப்பாவே பிஹேவ் பண்ணிட்டே இருப்பார் அவர்கிட்ட. ஒரு முறை ரூம்ல அவர் உள்ள போயிட்டு 2 பேருமே இருக்கும்போது ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனா வெளியில எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. அவன் என்ன பண்ணுவான், 10 நிமிஷம் நீயும் நானும் உள்ள இருந்திருக்கோம், வெளியில உள்ளவங்க கண்டிப்பா என்ன நினைக்கணும்னு நினைச்சுப்பாங்க. சட்டையை கட்டிட்டு வெளியில வந்துடும், போட்டுட்டு வெளியில வருவான். இதே நான் பின்னாடி ஒரு ஆக்சிடென்ட் சீனுக்கு வேட்டையில பயன்படுத்திருக்கேன், தனியா பேசலாம். வந்தவுடனே இதை பத்தி அலுவலகம் மொத்தம் பேசுவாங்க. பத்தியா சுகுணாவும் அவன் ரூம்ல இருந்ததை பத்தி. இதை பத்தி பகீரேசர் அவர் ஒரு அறையில அவர் ரூம்ல உட்காந்துருக்கும் போது ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் அலுவலகம் மொத்தம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வசனம் வரும், சுகுணா நெருப்பு நெருப்ப கரையான அரிச்சிட்டுன்னு சொல்லு, நான் நம்புவேன். ஆனா சுகுணாவை ஒருத்தன் தொட்டுட்டான்னு சொன்னா அதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா சுகுணா நெருப்பு மாதிரி, அவளை ஒருத்தன் தொட்டானா அவளும் எரிஞ்சிருவா, அவனும் எரிஞ்சிருவான். இதை விட ஒரு கவிதையை நம்ம சொல்ல முடியுமா? எத்தனை படங்கள் அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல தான் நான் தான் வந்தேன். இது எவ்வளோ நம்ம ரொம்ப எல்லாமே சொல்லுவாங்க. புதிய வார்த்தைகள் ஒரு டைலாக், அது அவ்வளோ கியூட்டா அப்போ ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவிதை. காதலிக்கிற 2 பேருமே அந்த உங்க அக்கா கிட்ட இந்த குங்குமத்தை கொடுத்துட்டு இதயத்தை வாங்கிக்குவான்னு சொன்ன கவிதை.
அவர் வந்து ரொம்ப காமெடியா அப்படியே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி வந்து அவர் பாலச்சந்தர் பார்த்தா பாரதிராஜா ஒர்க் பண்ணாருன்னு நான் கேட்டேன். உங்களுக்கு பிடித்த இயக்குனர் யார் சார் கேட்டப்ப பாலச்சந்தர்னு சொன்னார். அவர் வசங்கள்ல பாலச்சந்தர் சார் மாதிரி அது அவ்வளவு தரமாவும் அதை தாண்டியும் சில இடங்கள்லாம் இருக்கும். அவ்வளவு அற்புதமா எழுதுவாங்க. ஒரு டயத்துல எங்க ஊர்ல எல்லாம் அவரை மாதிரியே மப்ளர் போட்டு சுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு பெரிய கிரௌடு இருக்கும் அந்த ஓப்பனிங் ஷோக்கெல்லாம் வந்து பார்த்தா ரஜினி சார் கமல் சாருக்கு அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அவருடைய படங்களுக்கு. அவர் வந்து பார்க்கறதுங்கிறது அவ்வளவு அபூர்வமா இருக்கும். அந்த எனக்கு வந்து மனப்பாடமா வந்து சென்னைக்கு வந்தப்ப இப்பெல்லாம் யாருடைய எண்ணமே நம்ம நினைவுல இருக்கிறது இல்லை. சாருடைய அலுவலகம், அதனுடைய குப்புசாமி நம்பர் 1 குப்புசாமி தெருல இருக்கிற ஆபீஸ் உடைய போன் நம்பர் எல்லாமே மனப்பாடமா நான் வச்சிருப்பேன். அப்படி சாரை நோக்கியே தான் என்னுடைய பார்வை மொத்தமா இருக்கும். இன்னைக்கும் வந்து தொடர்ந்து அவரோட செயல்படுறதுல அவரோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இது நான் சொல்றது எல்லாமே அந்த மப்ளர் போட்ட சுத்தின ஒருத்தர் தான் நம்ம ஜெயபாஸ்கரன். பாக்யராஜ் சார் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் சினிமாவுக்குள்ள வந்துட்டேன், அவரு சினிமாவுக்குள்ள வரணும்னு நினைச்சுதான் வந்திருக்காரு. ஆனா கவிதைக்குள்ள கட்டுரைக்குள்ள அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் வந்து அப்படியே வேற பக்கம் இயங்க ஆரம்பிச்சார். ஜெயபாஸ்கரன் அவர்கள் வந்து பாக்யராஜ் சாரை பார்க்கணும்னு அவர் கேட்டார். அவர் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்தாரு. ஜெயபாஸ்கரன் 2 பேரும் அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. நான் ஒருத்தங்களை அவர் வந்து பாக்யராஜ் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்களாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் பேசிட்டோம். இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள பத்தி லேட்டா சொல்றேன். அவங்க யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இது வரைக்கும் நானும் அவங்க அறிவுப்படுத்த முடியல. அது தனியா பேசுவோம். 96 வர ஹீரோயின் திரிஷாவை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இன்னும் பார்க்கல அவங்கள, இப்படி விரைவில் பார்ப்போம். பார்த்தா எத்தனையோ சீன் பத்தி பாக்யராஜ் சார் யாரோ பேசியிருப்பாங்க. அவர் முதல் முறையா சவேரால உட்காந்து நாங்க சாப்பிடும்போது இவர் ஒரு சீன் எடுத்து உங்க படத்துல எனக்கு பிடிச்ச காட்சி சார், நீங்க எழுதின விஷயத்துல எனக்கு பிடிச்சதுன்னு சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எத்தனையோ கதை விவாதங்கள் நம்ம பேசியிருக்கோம், இந்த விஷயத்த நம்ம வந்து வாட்ச் பண்ணலையேன்னு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயத்த எடுத்து சொன்னார். சார் கிழக்கே போர் ரயில்ல ஒரு விஷயம் வரும் சார். பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுவாங்க. அப்போ எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, யார் என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த படத்துல பாக்யராஜ் சார் தான் வசனம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், மயிலு சப்பானி சார்பாக எழுதப்பட்டதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். மொய் இது என்ன தொடர்ச்சி பாருங்க, அவங்களுக்கு காட்டல. இப்ப சப்பானி வந்து ஜெயில இருந்து வந்துட்டான், மயில் அவளுக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணிட்டா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க மொழி எழுதுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த அவர் வந்து, அதாவது நேரடியா ஹீரோயின் பேசுற வசனங்கள் எடுத்து சொல்றது வேற, இப்படி ஒரு வசனத்தை எடுத்து சொன்னாரு. டைரக்டர் ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு. என்னையா நம்ம படத்துல அடிக்கடி வந்து ஒரு டைலாக மீம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு இருப்பாங்க, யார் சாமி அந்த மாதிரி பார்த்தாரு அவரை. யார் சாமி இவங்க மாதிரி என்கிட்ட கண்டிப்பா என்ன பார்க்கும்போது அப்படிதான் கேட்கணும், யார் சாமி இவன் அப்படி பார்த்தாரு அவரை. அதே மாதிரி இந்த செந்தில் வந்து, ஏன்னா ஒரு பையன் தான் எனக்கு இது விழாவில் இருந்துச்சு.